தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்குது. இங்கே என்ன ஜூம் பண்ணுறேன், ஓடி முள்ளாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கோழி ஓடுது, அதெல்லாம் குத்துற கோழி. மயில் வந்தால் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இங்கே வைப்பாங்க அந்த சாமி. இப்போதைக்கு இந்த சாமி வெளியே அந்த கோயில் பூட்டி இருக்குது. நான் நினச்சேன் அந்த கோயிலுக்குள்ளே. கோயில் பேர் பொங்கையா சங்கிலி கருப்பனார் கோவில். ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் தில்லி சூர்யா. இது காலை விலாகு 6 மணி இல்லை 7 மணி. இன்றைக்கி காது குத்தி மொட்டை அடிக்க போகிறோம் அண்ணன் பையனுக்கு. ஸோ அதனால காலையில் கிளம்பியாச்சு. பஸ்ஸு வந்துருக்குது. கோயிலில் போய் மொட்டை அடித்து அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க, நாங்கள் போயிட்டுருக்குறோம். அங்கே போய் பஸ் இருக்குது, அங்கே போய் பஸ்ஸு பிடிச்சி கோயிலுக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. பாபா இந்த காட்டில் இந்த பின்னாடி ஒரு அண்ணா வந்துட்டுருக்கு. கடைசியில் முன்னாடி மழைலாம் இருக்குது. Bye, Dev. Bye. அங்கே ஒரு பெரிய மலையாக இருக்குது. பா 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 ஓடு. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் முன்னாடி நிற்கிறது. பஸ் முன்னாடி நிற்குது. நம்மள்டா காசு தான் நம்மளுதான். எத்தனை மலை இருக்குது பாரு சுற்றி. இதுதான் நம்ம பஸ்ஸு. இதுதான் கோயில் வரைக்கும் கூட்டிகிட்டு போகுது. இன்னும் பேர் வந்துட்டுருக்குறாங்க. அங்கே அந்த ஆயா வருது. அங்கே வெயில் அடிக்குது. காலையில் பார்த்தா 6 மணிக்கு மழை பெஞ்சு நல்லா தெரில. வேறு என்னது, நேற்று கட்டலில் படுத்துட்டு இருந்தோம். குளிர் எடுத்துக்கிச்சு. அதனால் அவங்க துப்புட்டி எடுத்துகிட்டு வந்தியா. அப்புறம் போய் கொட்டாயில் படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணோம். அப்புறம் ரூமில் போய் படுத்துக்கிட்டோம். பங்கா போட்டிருந்தாங்க. பங்காளியும் குளிர் விட்டுருந்துச்சு. அதனால நாங்கள் துப்பி போற்றி உள்ளே படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு வந்துட்டோம். பஸ்ஸு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பி அங்கே போய் மொட்டை அடிக்கிற இன்னும் நாங்களாம் ரெடியாக உள்ள நேற்று தான் அப்படியே போய் ஏன்னா வில்லேஜ் விட்டு இன்னொரு வில்லேஜுக்கு போகிறோம். அது என்ன வில்லேஜ்? டெல்லி அண்ணாட்ட கேட்டதுக்கு. வாழப்பாடியிலேருந்து நாம் வெளியூருக்கு போக போகிறோம்.
டீ சாப்பாடு வந்துருக்குறோம். டீ காலையில் இது சாப்பிட்றதுனால இப்போ வந்து டீ சாப்பிட வந்திருக்குறோம். டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா 2 மணி நேரம் போகிறக்கு, அதனால லேட் ஆகுது. இல்ல டீ குடிக்கிறாங்க. டீ எல்லாம் 2000 years later. நதி பார்க்கலாம். நாம் வந்து கோயில் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வெளியே அந்த தண்ணி காட்டுறேன். கோயில் தான் பின்னாடி இருக்குது. ஆறில் போய் கலக்கிறது. இந்த இடத்துல தடவை வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபேமிலியில் ஒண்டியே எடுத்தேன், வேட்டி சட்டை கூட. அதே மாதிரி இந்த தடவையும் வந்துட்டு போகாத. உங்களுக்கு தண்ணி இது முள்ளு குத்து தாட்டக்குது. இந்த இடத்துல அப்படி கோளாறாக தான் இருக்குது. தண்ணி காட்டுறவங்களுக்கு தண்ணி அதிவேகமாக போய் கொண்டிருக்குது. மாட்டிக்கிச்சு. அங்கேருந்து எவ்வளோ தேஜாக வருதுன்னு பாருங்க. ஃபோன் பக்கடியோ, ஃபோன் போடுறாடே, ஃபோன் பிடி. அங்கேருந்து அடிக்குது வேகமாக. இங்கேருந்து அப்படியே விட்டாங்களா நம்ம போய் தண்ணி வாங்கலாம். வேண்டான்னு வேறு சொல்கிறாங்க, மனசு கேட்க மாட்டேங்குது. முன்னாடி போனால் பெரிய ஆறாக வரும், பெரிய ஆறு. நாங்கள் போன தர உள்ளேருந்து போனோம். அப்படியே அந்தட்டு வேண்டாம். போ டக்குன்னு இப்போ நீ அந்தட்டு போகிற இவ்வளோலாம். டே இங்கேருந்து அப்படியே போய் அங்கே ஒன்று அப்படியே போயிட்டு டக்குன்னு கீழே போய் இதுதான் கோயில். செடி நிறையா வளர்ந்துருக்குது. கொஞ்ச நேரம் முன்ன மயில் இருந்துச்சு, மயில் காணோம். நல்லா ஃபேமிலி உட்காந்துட்டுருக்குறாங்க. வந்துட்டு பாதி பேர் பெருமாளாக உட்காந்து நின்றுருக்குறாங்க. யாரா தாத்தாட்ட கோயில் வா, vlog எடுக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு அதிசயம் இருக்குது. முன்னாடியும் தெரியும், முன்னாடியும் தெரியும். இங்கே கொஞ்சம் தண்ணி வட்டுறோங்க. எங்கே தானே இந்த பார்க்குற அம்மா வருது. அங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்கடா மாட்டேன். இந்த பையன் வேறு அங்கே ஆற்றுல தண்ணி குடிக்கிற தண்ணி மாமா அங்கே போடா அங்கே பேர் மழை தூறுதாட்டுக்குது. மேலே மழை வந்துருச்சுன்னா நல்லா இருக்கு. வீட்டுலேருந்து ஆற்றுல குளிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து குளிக்க முடியாதுன்னா இப்படி இருக்கு உங்களுக்கு. பவுனு காட்டுறன்ட்டு வந்து பவுனு காட்டலையா, அப்படி பண்ணிட்டாங்க எங்களோட. இந்த கோயில் எப்போ திறக்குன்னு தெரில, பார்க்கலாம் திறக்குதா இல்லைன்னு. முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே இருக்குது, நம்ம மூஞ்சி தெரியலையே. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 இருக்குது பெருசா. அங்கெல்லாம் சாமி உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். மயில் கூவுது, ஆனால் மயில் எங்கேன்னு தெரில. மயில் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். இல்லாட்டி அந்த இடத்துல அந்த பம்பு சென்டரில் போய் தண்ணி ஊற்றுக்கணும் கொஞ்ச நேரத்தில். அங்கே ராஜேஷ் நான் வேறு இப்படி பண்ணிகிட்டு இருக்குது. எங்கே அந்த பையன் மொட்டை அடிக்கிறோம் உள்ளே இருக்கிறான் நாட்டுக்குது. எங்கள் ஆயா, எங்கள் தாத்தா. ये चाहते हैं
சரி 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 தான் கொடுத்த 2 கலருங்க கீழே வச்சு நான் கை பிடிச்சிக்க கையில் அடிக்கடி எடுக்குது போடணப்ப இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகிட்டு இருக்கிறனால கோயில் சாத்தி இருக்குது. இந்த சாமி வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த இதில் இங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ மொட்டை போட்டுருக்குறாங்க. போட்டா அளவே கேக்குது இதுக்கு இது கொடுத்துட்டு போ 1500 ரூபா 2 இப்போ வேட்டி சட்டையும் இது எல்லாத்துக்கும் ஹாய் காட்டு ஹாய். அப்புறம் எடுத்து விட்டா பேக்கு இங்கே காட்டு தேவ் இங்கே காட்டு. கண்ணு மூடு கண்ணு மூடு. கோயில் பேரு கோயில் பேரு எந்த இடம் எந்த இடம்? பரம்பத்தேலூர் இடையாளம். சரி வேற என்ன கேட்டு நல்லா கேட்டு பாவை வந்து அடுத்த வருஷம் பேனுக்கு கட்டி முடிச்சுட்டு இங்கே வர வேணும். பேரம்பேத்தி கூட இங்கே தான் வர வேணும். அதுக்கு முடியறக்க வேணும் இங்க. சரி எப்படி அப்படிதான் கேடு. இதுதான் பரவாயில்ல. எல்லாம் ஒன்று தான் சாமி ஒன்று தான். மொட்டை அடிக்கிறதுக்கு இங்கே எடுத்துடலாம்.
எது போட்டுருங்க ஜெய் பண்டீர் ஒரு வழியாக பூஜை ஆயிடுச்சு, நீர் இட்டாச்சு. இந்த கோயில் தான் அது. இங்கே இருக்கிற சாமி இங்கே எடுத்து வச்சுட்டாங்க. அங்கே தண்ணி போயிட்டுருக்குது. இங்கே தான் நாங்கள் குளித்தோம். நல்லா கிளம்புறாங்க. காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது. மழை வந்தால் நல்லா இருக்குது. சொட்டாஞ்சினியா இல்லை, இது மாதிரி தான் இருந்துச்சு. தொட்டாஞ்சினியாக இருந்திருந்தால் நரை அது சின்னூண்டாயிருக்கு. அப்படி புளி பரோட்டா சாப்பிட்ருக்குறோம். பரோட்டா